ஸோ ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் vlog. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிங்கிள் மதர் அண்ட் சைல்டுடைய ரிலேஷன்ஷிப், அந்த அழகான உறவை பற்றி பார்க்க போகிறோம். அது பார்ட் 1 வீடியோ. ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். என்னன்னா, ஒரு சின்ன கிராமத்தில் மீரா ஒரு சிங்கிள் மதர், அவங்க பையன் அர்ஜுனோட வாழ்ந்து பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. இவருக்கு அந்த லேடிக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையிலுமே அந்த பொறுப்பு மொத்தமாக இவங்க தான் எடுத்து நடத்தணும். ஆனால் அவங்க எப்படி அந்த பொறுப்பை பார்க்குறாங்கன்னா, அவங்க வீட்டில் என்னதான் அவங்க ஏழை குடும்பம் தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, துணி தைச்சு தான் அந்த குடும்பத்தை நடத்தணும். சரிங்களா? அதை அந்த கஷ்டத்தை அவங்க பையன்கிட்ட காட்டியே கிடையாது. அந்த கஷ்டத்தை அவங்க பையன்கிட்ட காட்டியே கிடையாது. அவங்க அவங்க அம்மா ஒரு நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சிம்பிளாக சாப்பாடு ரெடி பண்ணி அர்ஜுன் அவனை எழுப்புறாங்க. தம்பி, இந்த மாதிரி எழுந்திரிப்பா, ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் அர்ஜுன் கேட்குறான், என்னன்னா, அம்மா நீங்கள் எப்பவுமே டயர்டாக இருக்கீங்களே, ஏன்னு அவன் கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா சிரிச்சுட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீ உன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்ப்பா, அதுதான்ப்பா, உன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், அதுக்குதான்ப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அது அர்ஜுன் சின்ன பையன்தான். ஆனால் அவன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறான். என்ன அப்சர்வ் பண்ணுறான், அவங்க அம்மா புடவை கிழிஞ்ச புடவை தான் உடுத்திருந்தாங்க. அதே மாதிரி சாப்பாடு அவங்க இது இல்லைன்னு என்ன தெரியுதுன்னா, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, தான் சாப்பிடலனாலும் தான் புள்ள சாப்பிடணும், அவன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்க ஃபஸ்ட்டு அர்ஜுன் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு ஒரு மெயின் மோட்டிவ் இதுதான். அடுத்தது அவங்க அந்த கஷ்டத்தை தான் பிள்ளைக்கு சொல்லிக்க முடியாதனால அவங்க மனசை வச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஸ்கூல் டீச்சர் கேட்குறாங்க. இல்லைன்னா அவங்க ஸ்கூல் டீச்சர் என்ன தெரியுமா கேட்காங்க, ரைட் அபவுட் யுவர் ஹீரோன்னு கேள்வி கேட்காங்க. அதுக்கு மற்ற பசங்க எல்லாம் அவங்க முடிச்ச ஹீரோ, ஆக்ட்ரஸு, போலீஸ் பற்றி எழுதுது, லீடர் பற்றி எழுதுது, என்ன எக்கச்சக்கவே எழுதிடுறாங்க. ஆனால் அந்த பையன் அர்ஜுன், என் அம்மா ஹீரோ, அவங்க கஷ்டப்படுறாங்க, ஆனால் அந்த கஷ்டத்தை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவன் எழுதான். அதை பார்த்து டீச்சர் ரொம்ப மனசு உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க, எமோஷனலாக இருக்காங்க, பரிதாபப்படுறாங்க. கொஞ்ச நாட்கள் போகுது, ஆனால் அவங்க ஃபேமிலியில் கஷ்டம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அது மாதிரி எப்படி கஷ்டம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, அவங்க வீட்டோட கட்ட முடியாமல், கரண்ட் பில்லு கட்ட முடியாமல், அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போகுது. ஒரு நாள் அந்த மீறா அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகுது. இருந்தாலும் வேலை செய்யணுமே, வீட்டு கஷ்டத்துக்காண்டி வேலை செய்யணுமே, அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் அவங்க உடம்பு முடியலன்னாலும் எந்திரிச்சு வேலை பார்க்குறாங்க. அதை பார்த்து தான் அர்ஜுன் ஷாக் ஆகுறான். அவன் சொல்கிறான், அம்மா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அந்த லேடி மீரன் அவங்க அம்மா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தான் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க பையன்கிட்ட விஷயம் சொல்கிறாங்க, தம்பி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம நல்லா படிக்கணும்ப்பா, இந்த கஷ்டம் வரக்கூடாது, நீ நல்லா படி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அன்னிலேருந்து அர்ஜுன் ஒரு டெசிஷன் ஒன்று எடுத்தான். என்னென்னா, நான் பெரிய நைட்டுனா நம்ம அம்மா கஷ்டத்தை கம்பல்சரி போக்கியே ஆகணும், இந்த வீட்டு கஷ்டத்தை போக்கியே ஆகணும்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு மீரா தூங்கிட்டு இருக்கும்போது அர்ஜுன் அவளை பார்த்து மெதுவாக சொன்னான், என்னன்னா, அம்மா நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் ஒரு நாள் நீங்கள் இப்படி கஷ்டப்பட மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன். இதுலேருந்து நான் இன்னும் தெரியுமா கருத்து சொல்ல வரேன், நம்ம அம்மா எப்படி சொல்கிறேன்னா, நம்ம அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அப்பா இல்லா குடும்பம், அம்மா டபுள் கேரக்டர் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய கஷ்டம், ஏன்னா அவங்க நம்மளுக்காண்டி தான் அவங்க வாழ்க்கை நம்மளுக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. சரியா? இல்லைன்னு நம்ம அம்மாவை கஷ்டங்கள் நான் புரிஞ்சுக்கணும். மொதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது விஷயம் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. ரெண்டாவது விஷயம். சரிங்களா? இல்லை, நான் என்ன மாடல் சொல்ல வரேன்னா, ஒரு அம்மா கஷ்டம் தான் அம்மா கஷ்டம் ஒரு மகனோட எதிர்காலத்தை உருவாக்குதுன்னா, அதே கஷ்டம் தான் அவனை பசங்களை மோட்டிவேட் பண்ணுது. முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு ஃபேமிலியில் அம்மா அப்பா இருக்காங்கன்னா, அம்மா எமோஷனல் சப்போர்ட்டு அண்டு மோட்டிவேட்ரு, அப்பா பேக்ரவுண்ட் சப்போர்ட்டு. இல்லை ஒன்று லாஸ் ஆனாலும்
இல்லை ஒன்று லாஸ் ஆனாலும் வாழ்க்கை வந்து கஷ்டமாயிடும். ஸோ நீ வாழ்கிற காலம் வரைக்கும் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே ஸ்ட்ராங். பார்ட் 2 கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். இப்போனா கம்மிங் சண்டே 11 அன்னைக்கு உங்களுக்கு வீடியோ பார்ட் 2 and 3 ரிலீஸ் ஆகும். மதர்ஸ் டே ஸ்பெஷல் அந்த வீடியோ உங்களுக்கு வரும். சரி, ஓகே, ஸ்டே ஸ்ட்ராங். பாய்.